நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறனால நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. நார்மலாக உங்களுக்கு கொடுக்குற அந்த மாதிரியான டிப்ஸை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசவே போகிறதில்ல. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு வார்த்தை படிங்க, நீங்கள் ஒரு சென்டென்ஸை மெமரைஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதை பேசி பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆங்கிலம் எளிதாக பேச முடியாததுக்கான ஒரு சில அடிப்படை சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த அடிப்படை சிக்கல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் மிக இயல்பாகவே ஆங்கிலம் பேச முடியும். நீங்கள் சில வருடங்களாக கூட பேசுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களால் இன்னும் சரியான விதத்தில் பேச முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம் சரியான விதத்தில் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறத அணுகலை அப்படிங்கிறது தான். ஐ எம் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இன் திஸ் பார்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ தட் ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். I am not an expert, but I am comfortable with English. So in this video, I just want to give you some of my inputs so that you can learn English quickly. I hope this video will be useful to you. Welcome to iTamil Academy. Did not subscribe yet? Subscribe. Let's get into the video. இன்றைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள் எளிதாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியாததற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தை எப்படி கற்றுக்கொள்ளணுமோ அப்படி கற்றுக்கொள்ளாதது தான். இப்படி ஆங்கிலத்தை அவங்க சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் ஆங்கிலம் என்பது என்ன அப்படிங்கிற அந்த புரிதலோடு அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. பொதுவாக இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷை நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷ் அப்படிங்கிறது லாங்குவேஜ். ஸோ ஒரு நாலேஜை கற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது கற்றுக் கொடுக்கும்போது அதை ஒரு விதமாக கற்றுக் கொடுக்கணும். ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் பொழுதோ அல்லது கற்றுக் கொடுக்கும் போதோ அதை ஒரு விதமாக கற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால தான் பல நபர்களால் பல வருடங்கள் ஆங்கிலம் படித்தாலும் கூட அவங்களால அதை கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம். நாம் பள்ளிக்கூடங்களில் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் கூட 1வது வகுப்பிலிருந்தே நமக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் படிக்கும்போது 3வது வகுப்புலேருந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது 1வது வகுப்புலேருந்தே ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அரசாங்க பள்ளிகளில் கூட ஆங்கில வழி கல்வி வந்தாச்சு. ஆனாலும் கூட அதில் கற்றுக்கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு கூட ஆங்கிலத்தை அவங்க பேசுவதற்கான சிக்கல் இருப்பதற்கான காரணம், பொதுவாக ஆங்கிலம் என்பது ஒரு மொழி என்கிற புரிதலோடு அது கற்றுக் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான். நமக்கு இப்போது தமிழ் என்பது மொழி என்கிற புரிதலோடு சரியாக கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால் நம்ம எளிதாகவே தமிழ் வாசிக்க பழகிறோம். ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. கொஞ்சம் வயதான நபர்களிடத்தில் நீங்கள் அப்படிங்கிறத எழுத்தை காட்டி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஆவண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தல அப்படிங்கிற எழுத்தை பார்த்து ஆவண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த எழுத்துக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, அந்த எழுத்துக்கென்று ஒரு ஒலி இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படை புரிதல் மொழியில் வேணும். ஒரு எழுத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த எழுத்துக்கென்று ஒரு ஒலி இருக்கிறது. நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அந்த எழுத்துக்கான ஒலி. முன்னாடி ஆவண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த எழுத்துக்கான பெயர். இந்த புரிதலோடு தான் அந்த பெயரை சொல்லி கொடுப்பதை நிறுத்திட்டு அந்த எழுத்துக்கான ஒலியை நமக்கு தமிழில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அப்படிங்கிறது ஒரு ஒலிக்கான ஒரு சிம்பல் தான். ஸோ மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒலிகளினுடைய கலவை. ஸோ அப்போ ஒரு அப்படிங்கிற அந்த ஒலிக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாம் போடுற அந்த சிம்பல் அப்படிங்கிறது, எழுதுகிற அப்படிங்கிற சிம்பல் இருக்குது. இப்போ இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இங்கிலீஷுக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் சரியாக ஆங்கிலம் என்பது ஒலி அடிப்படையிலே சொல்லி கொடுக்கப்படாமல் பெயர் அடிப்படையிலே தான் சொல்லி கொடுக்கப்படுது. அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது நான் அந்த எழுத்தினுடைய ஒலியை சொல்லாமல் அந்த எழுத்தினுடைய பெயரை சொல்லுகிறேன். அப்படிங்கிறது ஒரு பெயர், பி அப்படிங்கிறது ஒரு பெயர். ஆனால் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கான ஒலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ல். ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா BALL பால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நாம் வந்து அந்த ஒலி நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த வார்த்தையை வாசித்திடலாம். திரும்பவும் தமிழ்லேருந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. அம்மா, அ ம் மா, அந்த 3 ஒலியை ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா அம்மா வந்துடும். ஆனால் BALL பியால் இப்படியா சொல்ல முடியும்? இல்லை, பால். ஆனால் எழுத்துக்கான ஒலி பால். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து அந்த ஒலி ஒன்றாக சேர்ந்து ஒரு வார்த்தையை உருவாக்குது. இப்போ இதுதான் நம்முடைய அடிப்படை பிரச்சனை. இந்த எழுத்துக்கான ஒலி என்ன அப்படிங்கிறது தெரியாமல், அதை குறித்து அந்த கல்வி அடிப்படையிலேருந்து கொடுக்கப்படாமல் ABCDனே சொல்லி கொடுத்துறதுனால தான் நமக்கு வந்து அந்த அடிப்படையே குழப்பம். அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஆங்கிலத்தை வாசிப்பதிலேயும் பேசுவதிலேயும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் அரசாங்கத்திலேருந்து கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பாடம் இங்கிலீஷ் வந்துக்கிட்டே இருக்குது. சரியான விதத்திலே இந்த ஆங்கிலம் 1வது வகுப்பிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுமானா ஒரு பாடம் போதும். அதுக்காக இங்கிலீஷ் மீடியத்துக்கெலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நானெல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்த ஆள் தான். என்ன, நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆங்கிலம்னா என்ன அப்படிங்கிறத நானாக புரிந்து கொண்டு இப்படி கற்றுக்கொண்டனால தான் என்னால் ஆங்கிலம் பேச முடியுது. அதைத்தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த ஒலி அடிப்படையில் வந்து நமக்கு இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து அந்த இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்களால் இன்னும் அழகாக வந்து ஆங்கிலத்தை எளிதாக பேச முடியும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது, லாங்குவேஜ். அது லாங்குவேஜ் அப்படிங்கிறனால அதை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் ஒரு வேளை ஆங்கிலத்தை பேசுகிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த ஒலி அடிப்படையிலிருந்து திரும்ப ஆரம்பிங்க. இதை வந்து ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபொனட்டிக்ஸ். நீங்கள் ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்க அப்படின்னா நிறைய வீடியோக்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன உச்சரிப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபொனட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 எழுத்துக்கள் சேரும்போது ஒரு சில உச்சரிப்புகள் வரும். இப்போ CH அப்படின்னு சொல்லி சேர்ந்தீங்கன்னா H அப்படிங்கிற ஒரு சவுண்டு வரும். SH அப்படின்னா இஷ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த எழுத்துக்களுக்கான அந்த உச்சரிப்புகளை நீங்கள் முதலாவது நல்லா பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கடினமான ஆங்கில வார்த்தையும் மிக எளிதாக உங்களால் வாசிக்க முடியும், மிக எளிதாக உங்களால் உச்சரிக்க முடியும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படியே என்னோடய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா திங்க் இன் இங்கிலீஷ். அதாவது ஆங்கிலத்தில் யோசிக்க பழகுங்க. இப்போது நமக்கு வந்து ஆங்கிலம் நம்ம பேசும்போது அந்த ஆங்கிலத்தை பேசும்போது அந்த ஸ்லோவாக வர்றதுக்கான அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா நாம் அடிப்படையில் தமிழில் பேசி பழகியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு வாக்கியம் ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது அந்த வாக்கியத்தை தமிழில் உங்களுடைய மனசுக்குள்ளே யோசிப்பீங்க. அதை யோசித்து அதுக்கப்புறமா தமிழில் இருக்கிற அந்த வாக்கியத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் வெளியே சொல்லுவீங்க. அப்போது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப்பு நடக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் இயல்பாக பேசுவதை தடை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பழக வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்க பழக வேண்டும். அதாவது நீங்கள் தமிழ் பேசும்போது உங்களுடைய மூளை வந்து தமிழில் சிந்திக்கணும். நீங்கள் ஆங்கிலம் பேசும்போது உங்களுடைய மூளை வந்து ஆங்கிலத்தில் சிந்திக்கணும். இது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமானா கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நம்முடைய மூளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களால் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சிந்திப்பதற்கு உங்களுடைய மூளையை உங்களால் தயார்படுத்த முடியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அதை வந்து ஆங்கிலத்திலேயே சிந்திங்க. நீங்கள் வந்து தமிழ் வார்த்தைகள் எதுவுமே உள்ள கலக்காதபடி ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் சிந்திச்சு பழகுங்க. மேபி படுத்திருக்கிற நேரங்களில், சும்மா ரெஸ்ட் எடுக்கிற நேரங்கள்லாம் கூட முழுவதுமாக வந்து ஆங்கிலத்தில் வந்து சிந்திங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் உங்கள் பிரெயினுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது உங்களையும் அறியாமல் வந்து உங்களால் இயல்பாக வந்து அந்த ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்கிறது ஒரு புலமையோடு ரொம்ப ஈஸியாக வந்து பேச முடியும். ஏன் அப்படின்னா உங்கள் பிரெயினில் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது நீங்கள் ஆங்கிலத்தில் சிந்திக்கிறீங்க. அப்போது தமிழில் யோசித்து அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் பேசுகிற அந்த ப்ராசஸ் கட்டாகி நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த உள்ள நடக்கிற அந்த சிந்தனையே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும்.
அடுத்ததாக நான் உங்களுக்கு கொடுக்குற ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை, ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் கேளுங்க, எழுதுங்க. இப்போ இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய இன்புட்டாக அதில் சேர்த்து நான் கொடுக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் வாசிங்க, கேளுங்க, எழுதுங்க. இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது நமக்கு வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் படிங்க, உங்களுக்கு வந்து ஆங்கிலம் வேணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நியூஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு நியூஸ் கேட்குறதுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கு பிடிக்குமா? இப்போது நியூஸ் வாசிக்கிறதுக்கே பிடிக்காத ஒரு ஆளை கம்பல் பண்ணி எடுத்து உட்கார வச்சு நீ நியூஸ் கேளு, நீ நியூஸ் பேப்பர் வாசி அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆங்கிலத்தில் கேளுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து ஆங்கிலத்தில் வாசிங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா? குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆங்கிலத்தில் கேளுங்க, ஆங்கிலத்தில் வந்து எழுதுங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பிடிக்குமா? ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து ஆங்கிலத்தில் கேளுங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எந்த மொழியில் காட்டினாலும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து உள்ளே வந்து எடுக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு போர் அடிக்காமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த இந்த மாதிரியான எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னா பிடிச்ச விஷயங்களை இங்கிலீஷில் செய்யுங்க. அடுத்ததாக நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து வேறு எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணாலும் இந்த ஸ்டெப்பை பண்ணலை அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் பேசவே முடியாது. இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போய் போடுங்க. புட் யுவர் செல்ஃப் இன் அ சிச்சுவேஷன் வேர் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் அங்கே போனால் இங்கிலீஷ் பேசித்தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழி கிடையாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போய் வைங்க. அந்த இடத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து வீட்டில் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக போய் நீங்கள் அங்கே போய் பேசலை அப்படின்னா உங்களால் வந்து இங்கிலீஷ் பழகவே முடியாது. இப்போல்லாம் நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கூட இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக வந்து ஒரு சில குரூப்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில்லாம் ஒரு சில குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது அவங்க ஜஸ்ட்டு ஆன்லைனில் வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து ஆடியோலாம் பேசலாமே. ஸோ அதனால் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இங்கிலீஷில் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு அன்னோன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வேறு வேறு இடத்துலேருந்து பல நபர்கள் இருப்பாங்க. எதில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட பேசுகிறவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதோ ஒன்று தப்பாக பேசினாலோ ஏதோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஈவன் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இங்கிலீஷில் நீங்கள் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுன்னு கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு சில நண்பர்களாக ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கான ஒரு சூழலை நீங்களே உருவாக்கி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடிஞ்சாலும் நல்ல விஷயந்தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தே ஆகணும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராது. கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சுருவோமோ தப்பாக பேசுகிறோமோ அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுல பல பேருடைய பிரச்சனை, ஐயோ நம்ம தப்பாக பேசுகிறோம், நம்ம பேசுகிறது வந்து சரியில்லை. உண்மை என்ன அப்படின்னா 100க்கு 100% யாரும் கரெக்டாக இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதாவது இங்கிலீஷ் உண்மையாகவே அதாவது அவங்களுடைய தாய்மொழியாகவே இங்கிலீஷ் பேசுகிறாங்க தெரியுமா, அவங்க கூட 100% கரெக்டான இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அவங்களே மிஞ்சி போனால் ஒரு 50-60% தான் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். மற்றபடி எல்லாம் அவங்க ஆங்கிலம் பேசக்கூடிய ஆட்களே தப்பாக தான் பேசுகிறாங்க. அப்போது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோமோ நம்ம தப்பாக பேசுகிறோமோ அப்படின்னு சொல்லிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் பேசுகிறது தான் இங்கிலீஷ். அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக சொல்லிட்டீங்களா, மேபி எதில் இருக்கிறவங்களுக்கு அந்த மிஸ்டேக் புரிஞ்சுதுன்னா சிரிப்பாங்க. சார் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னா இது எப்படி சரியாக சொல்லணும்னு கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹம்பிளாக அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களை கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. தப்பு பண்ணும்போது நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 6 மாதத்தில் உங்களால் ரொம்ப இயல்பாக இங்கிலீஷ் பேச முடியும். ரொம்ப நாள்லாம் ஆகாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. சரியான விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 மாதத்தில் உங்களால் மிக இயல்பாக ஆங்கிலம் பேச முடியும். நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த டிப்ஸு பொதுவாக மற்ற வீடியோக்குள்ளே பேசப்படாத விஷயம். ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ப்ராக்டிக்கல் டிப்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.